ஜல்லி எம்சாண்ட் விலை இருமடங்காக அதிகரித்துள்ளதை கண்டித்து திருவாரூரில் அரசு ஒப்பந்ததாரர்கள் கட்டுமானம் மற்றும் கட்டுமான பொறியாளர் சார்பில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ரவி. விவரங்களை வழங்கலாம் ரவி. ஜல்லி மற்றும் எம்சாண்ட் போன்றவற்றை அதாவது திடீரென எந்தவித முன்னறிவிப்புமின்றி 100% அதாவது இருமடங்கு விலையேற்றத்தை ஏற்றியுள்ளதாகவும் மாநிலம் முழுவதும் ஒரே விலையில் ஜல்லி எம்சாண்ட் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் அதே போன்று டிரான்சிட் பாஸ் முறையை ரத்து செய்ய கோரியும் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தக்காரர்கள், அகில இந்திய கட்டுமான சங்கம், கட்டுமான பொறியாளர் சங்கம் கூட்டமைப்பு மற்றும் கட்டுமான தொழிலாளர் சங்கம் மற்றும் லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் சங்கம் சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று பார்த்தீங்கன்னா திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பணியில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கிற வகையில மாநிலம் தழுவிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் ஈடுபட்டு தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை ஜல்லி எம்சாண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் உயர்த்தப்பட்ட விலையில் இருந்து 20% குறைத்துள்ளதாகவும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. முழுமையாக விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி குறிப்பாக டிரான்சிட் பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும். மேலும் எம்சாண்ட் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர்வு காரணமாக கட்டுமான தொழில்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கட்டுமான தொழில் ஈடுபட்டவர் வேலை இழந்துள்ள நிலை ஏற்படுவதாகவும் கூறி தமிழக அரசோட கவனத்தை ஈர்க்கிற வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது திருவாரூர் புதிய பேருந்து நடைபெற்று வருகிறது. இதில் சாரசாரியாக கட்டுமான தொழிலாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். இதுவரைக்கும் 3000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவி.